ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது எந்த கோவில்னா, தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தை தான். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை தோறும் பூஜைகள் கும்பாபிஷேகம் முடிந்து ஒரு வருட காலம் முடிவடைந்து விட்டதால் இன்று மறுபூஜை நடைபெற்றது. இந்த கோவிலின் சிறப்பு என்னன்னா பார்த்தீங்கன்னா, காரிமங்கலத்தில் டவுனுக்குள்ளவே அமைஞ்சிருக்கிறதுனால டவுனில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து வழிபடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 18 கிராமங்கள் இணைந்து ஒன்று சேர்ந்து கோவிலை வழிபடுவார்கள். இது கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு. 18 கிராமங்கள் ஓரிடத்தில் இணையும் போது மக்களின் கூட்டம் அலைக்கடலை போல் காட்சியளிக்கும். இது கோவிலின் நுழைவாயிலில் பழைய கல்வெட்டுகள் ஒன்று பொறிக்கப்பட்டுள்ளது. கருவறையின் வலது பக்கமாக அமைந்துள்ள சிலைகள், இது கருவறையின் இடது பக்கமாக அமைந்துள்ள சிலைகள். கருவறையில் திரௌபதி அம்மனை மிகவும் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் தற்போது பார்க்கலாம். இது திரௌபதி அம்மனின் அப்படியே கோயில் விட்டு வெளியே வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இது அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்னதானத்தில் ஏராளமான பக்தர்கள் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அன்னதானம் நடைபெற்றது. இது போன்ற வீடியோக்களை கண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.